ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 18 verse 13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமனாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு முன்பதாக அவர்களை பிரியப்படுத்தும்படிக்கு நாம் உத்தமனாக இருந்து தில்லுமுல்லு செய்யாதபடிக்கு, போய் புரணி பேசாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். Dear children of God, our Lord God expects us to be blameless before God. There are people, they are trying to be blameless before human beings by doing wrong things. But the Lord God says we need to be blameless before God. We need to do things which are right before God. We should not do anything against the word of God, by which we shall live blameless before God. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாய் நடந்து கொண்டிரு என்று சொல்கிறார். When God told Abraham, I am the Lord God Almighty, be blameless before me. That means you don't need to yield yourself to do something which man can do. But our God can do everything. We don't need to yield to human beings to achieve something. We need to believe that our Lord God is Almighty God. When you are blameless before Him, when you walk blamelessly before God, this Almighty God will do everything, whatever you need to achieve in your life. When we read 1 Samuel chapter 15 verse 28, God removed the kingdom from Saul and gave it to David, who was blameless before God. When you walk blamelessly, you will receive blessings from God. You will be given authorities. You will be given power. That is what David received from God when he was blameless before God. In the book of Romans chapter 16 verse 10 says, Apollo was blameless before Christ. So Paul greets him, the blameless Apollo, before everyone. We should have testimony like Apollo. We should receive testimony from our spiritual leaders like Apollo. What a great joy. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் உத்தமனாய் இருக்கிற அப்பல்லோவை வாழ்த்துங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நீதிபதிகளில் வாசிக்கும் பொழுது, மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற தரித்திரனே வாசி என்று சொல்லப்படுகிறது. We see people, those who are double-tongued. We cannot believe on him. It is better to believe a poor man who is blameless before the double-tongued people. So we need to be careful. We need to follow good examples from the word of God, like Abraham, like Apollo, like David, so that you will receive God's blessings in your life. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமுள்ள சாட்சிகளாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மாறுபாடுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக
உத்தமர்களாய் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்தருளும், அற்புத அடையாளங்களை செய்தருளும். உங்களுக்கு உத்தமர்களாய் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று உமக்காக சாட்சிகளாய் இருக்க கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.